வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் தமிழோடு தையல் சேனல் வணக்கம் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் விரைவில் முடிய கேட்க வேண்டிய கதை வரிசை எண் 2, ருக்மணி கல்யாணம். தசரூபகம் என்ற வடமொழி காப்பியத்தில் ஒரு கற்பனை நிகழ்ச்சி. அன்னை பார்வதி தேவியும் இலக்குமி தேவியும் ஒருவரை ஒருவர் கேலி பேசிக்கொண்டு சிரித்து விளையாடி கொண்டிருந்தனர். இருவரும் விளையாட்டாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது சட்டென்று பார்வதி தேவி லக்குமி தேவியை பார்த்து, நானும் சிவபெருமானும் தவம் செய்து திருமணம் செய்து கொண்டோம். இமவான் பெண்ணாக நான் இமயமலை சாரலில் இருந்தபோது சிவபெருமான் என்னை பெண் கேட்டு வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். பார்க்கடலில் தோன்றிய நீயோ வலிந்து போய் திருமாலுக்கு மாலை சூட்டினாய் என்று உமாதேவி இலக்குமியிடம் கூறினாள். உடனே இலக்குமி தேவி, ராம அவதாரத்தில் ஸ்ரீராமன் என்னை தேடி வந்துதானே திருமணம் செய்து கொண்டார் என்று அந்த கதை உனக்கு தெரியாதா என்று இலக்குமி தேவி பதிலளித்தாள். ஸ்ரீ ராமபிரான் காட்டிற்கு வந்தது அசுரர்களை அழித்தது, முனிவர்களின் யாகத்தை காப்பாற்ற வந்தவர் சிவதனுசுவை முறித்தது கூட அவர் தனது வீரத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். ஜனக மகாராஜன் தனது மகள் சீதையை மணக்க வேண்டும் என்று ராமபிரானிடம் கேட்டபோது ராமபிரான் சட்டென்று சரி என்று சொல்லிவிடவில்லை. மாறாக, இதனை என் தந்தை தசரதனிடம் கேட்டு விடை பகிர்கிறேன் என்றுதானே சொன்னார் என்று பார்வதி தேவி இலக்குமிக்கும் பதிலடி கொடுத்தார். பார்வதி தேவி சொல்லிய இச்செய்தியை கேட்டவுடன் முகம் வாடிய இலக்குமி தேவியிடம் மெதுவாக அருகில் வந்தார் திருமால். கவலைப்படாதே, கிருஷ்ண அவதாரத்தில் நானே உன்னை வந்து பலாத்காரமாக தூக்கிச் சென்று ஊரறிய உலகறிய திருமணம் செய்து கொள்வேன். அத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற வைபவத்தை உலக மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மணி கல்யாண வைபவம் என்று கொண்டாடுவார்கள். பூலோகத்தில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போதும், திருமண நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போதும் நமது கல்யாண வைபவத்தை பாடி பாடி கொண்டாடுவார்கள் என்று திருமால் இலக்குமியிடம் கூறினார். ருக்மணி தேவி தன் திருமணத்திற்காக கௌரி தேவியை வழிபட்டு துதித்து போற்றி பாடும் ஸ்லோகத்தை எந்த கன்னிகைகள் பாடி பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு திருமணம் விரைவாக பெரியோர்கள் வாழ்த்திட நிகழும். அதன் வழியாக காலம் பூராவும் பூலோகத்தில் பேசப்படும் என்று திருமால் வாழ்த்தி அருளினார். ருக்மணி தேவி தன் திருமணத்திற்காக கௌரி தேவியிடம் வேண்டிய ஸ்லோகத்தினை ஒவ்வொரு கன்னி பெண்களும் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஜபித்து வந்தால் அவர்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல கணவனும் நிறைவான திருமணமும் நிகழும் என்பது சாத்திரம். இதோ அந்த ஸ்லோகம். வாசுதேவ சுகதா பிரசன்ன புருஷாம் ஸ்ரீம் புனாதிகி வக்தாரம் பிருச்சகன் ஸ்ரோத்தருண் தத்பாத சலீலம் யதா. வாசுதேவனான கோகுலத்து கண்ணனின் கதையை படிப்பவர்கள், கேட்பவர்கள், சொல்லுபவர்கள், சொல்லும்படி செய்பவர்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் மங்களங்களையும் பெற்று புனிதராவார்கள் என்பது சான்றோர் வாக்கு. துவாபர யுகத்தில் பூமியில் அரசாண்ட அரசர்கள் யாவரும் மிருக குணம் கொண்டவர்களாகவும் மிலேச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். கம்சன், ருக்குமி, சிவபாலன், சால்வன், ஜராசந்தன், தந்தவக்தரன், விடூரதன், பௌண்ட்ரகன் போன்றவர்கள் அறநெறி சார்ந்து அரசாட்சி செய்யாது கொடுமையினை கையில் எடுத்து கொடுங்கோளர்களாக அரசாட்சி புரிந்து வந்தனர். அவர்கள் இழைக்கும் கொடுமைகளையும் அநீதிகளையும் கண்டு சகிக்காத பூமாதேவி ஒரு பசு வடிவு எடுத்து பிரம்மதேவனிடம் சென்று மிலேச்ச குணம் படைத்த அரசர்களின் கொடுமைகளை முறையிட்டாள். பிரம்மதேவன் தேவர்களின் அரசவையை கூட்டி இவர்களின் கொடுமைகளை அடக்குவது எப்படி என்று ஆலோசித்தார். அப்போது தேவர்கள் அனைவரும் நாம் பூமாதேவியை அழைத்து கொண்டு திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும்
எம்பெருமான் திருமாலிடம் சென்று முறையிடுவோம், திருமால் இதற்கு வழி சொல்லுவார் என்று கூறினார்கள். இதற்கு ஒப்ப பிரம்மா பூமாதேவி தேவர்கள் புடைசூழ திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலிடம் சென்று பூமாதேவியினம் குறைகளை கேட்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் நாராயணன் அவர்களிடம் விரைவில் தாமே கிருஷ்ண அவதாரம் எடுத்து உங்களது குறைகளை எல்லாம் கலைந்து மகிழ்விப்பேன் என்று வாக்களித்தார். பகவான் வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்து கிருஷ்ண அவதாரம் செய்ய இருப்பதை முன்னமேயே அறிந்த பிரம்மா அதற்குரிய ஏற்பாடுகளை விரைவாக செய்ய தொடங்கினார். மதுரா நகரத்தில் உத்தரசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு குமாரன், அவன் பெயர் கம்சன். அவனை சுற்றி தீயவர்கள் எப்போதும் சூழ்ந்திருப்பார்கள். அதனால் அத்தீயர் கூட்டத்திற்கு அவன் தலைவனாக விளங்கினான். கெட்ட சகவாசங்களாலும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களின் பேச்சினை கேட்டதாலும் தனது தந்தையான உக்ரசேனனையே பகைத்து கொண்டான். இவனிடம் வலுவான தீயவர்கள் இருந்த காரணத்தால் தந்தையை அரச பதவியிலிருந்து நீக்கி கொடுஞ்சிறையில் தள்ளிவிட்டு தானே அரசாட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டான். உத்தரசேனனுக்கு தேவதன் என்ற ஒரு சகோதரன் உண்டு. அச்சகோதரனின் மகள் தேவகி என்பவள். தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. திருமண கோலத்தில் இருந்த தன் சகோதரி தேவகியையும் வசுதேவரையும் கம்சன் தானே ரதத்தில் ஏற்றி அழைத்து வந்தான். இருவரையும் ரதத்தில் அழைத்து வருகின்ற போது வானிலிருந்து ஒரு அசிரீரி கேட்டது. கம்சா, இந்த தேவகிக்கு பிறக்கப் போகும் 8வது குழந்தை உன்னை வதம் செய்து கொல்லப் போகிறது என்று கம்சனை அசிரீரி எச்சரித்தது. இதை கேட்ட கம்சன் ஆத்திரம் அடைந்து அந்த நொடியிலேயே தனது வாளால் கொல்ல நினைத்தவன் இதை கண்டு வசுதேவர் அவனை சமாதானப்படுத்தி தடுத்து, இந்த பெண்ணால் உனக்கு ஆபத்து வராது, ஆனால் இவளுடைய குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து வரப்போகிறது. கம்சா, இவளுக்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன், நீ அவர்களை கொன்றுவிடு என்று கம்சனுக்கு வசுதேவர் வாக்கு கொடுத்தார். கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். தேவகிக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொன்றையும் ஈவு இரக்கம் இல்லாது கொன்று வந்தான். இந்நிலையில் வசுதேவர் தேவகிக்கு 8வது குழந்தையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செய்தார். அந்த சமயத்தில் கோகுலத்தில் நந்தகோபன் மனைவி யசோதைக்கு யோகமாயை பெண் குழந்தை பிறந்திருந்தது. பகவான் கேட்டுக்கொண்டபடி வசுதேவர் தமது 8வது குழந்தையை எடுத்து சென்று யமுனையை கடந்து கோகுலம் சென்றார். யசோதை தனக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பது கூட தெரியாமல் பிரசவ அவஸ்தையால் உறங்கிக் கொண்டிருந்தாள். வசுதேவன் அந்த நேரத்தில் அங்கு நுழைந்து யாரும் அறியாத போது கையில் இருக்கின்ற பகவான் கிருஷ்ணனை யசோதைக்கு அருகில் படுக்க வைத்துவிட்டு யசோதைக்கு பிறந்த அவள் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த யோகமாயை என்ற பெண் குழந்தையை தூக்கி கொண்டு சிறைக்கு வசுதேவர் திரும்பி வந்தார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்நிகழ்வுகள் அனைத்தும் கனவில் நடப்பது போல் நடந்து முடிந்தன. வசுதேவர் தான் தூக்கி வந்த பெண் குழந்தையை தோளில் அணைத்தவாறு சிறைக்கு அருகில் வருகின்ற போது குழந்தை அழுதது. குழந்தையின் அழுகுரலை கேட்ட காவலாளிகள் விழித்து கொண்டனர். தேவகிக்கும் பெண் குழந்தை பிறந்திருப்பதாக காவலாளிகள் கம்சனிடம் கூறினார்கள். இதை கேட்ட கம்சன் குழந்தையை கொல்வதற்காக ஓடி வந்தான். குழந்தையை தூக்கி பிடித்து வாளை ஓங்கினான். அவன் கையில் இருந்து குழந்தை தப்பி வானத்தில் பறந்தது. குழந்தை கம்சனை பார்த்து, கம்சா, உன்னை கொல்ல போகிறவன் வேறு இடத்தில் சுகமாக வளர்கிறான் என்று கூறி குழந்தை மறைந்தது. பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக செய்த லீலைகள் ஆனந்தம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தது. குழந்தைகளின் விளையாட்டில் காணுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்டு பார்த்து மகிழ்கின்ற பேரு தேவகிக்கு கிடைக்கவில்லை, ஆனால் யசோதைக்கு கிடைத்தது. விஷமங்கள், சகடாசுரன், திருநாவர்த்தன், பூதனை, அகாசூரன், பகாசூரன், தேனுகாரகன், தேனுகாகரன், வத்சாகரன், பிரலம்பன், சங்கருடன், சானூரன், கம்சன் போன்ற அசுரர்களை வதம் செய்து காளியினுடைய அகங்காரத்தை அடக்கியது. பிரம்மதேவரையே பிரமிக்க வைத்து கண்ணன் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து கோபியர்களை மயக்க வைத்தது போன்ற படிக்க படிக்க வியக்க வைக்கும் சேஷ்டைகள் செய்தவன் கண்ணன். பகவான் கிருஷ்ணன் பரமாத்மாவினுடைய கதைகளை, திருவிளையாடல்களை கேட்பதும் படிப்பதும் நற்பலன்களை அளிக்கக்கூடியது. மனதில் எழும் தீய சிந்தனைகளை அழித்து பரிசுத்தமாக வாழக்கூடிய மந்திரமாகும். கண்ணனுடைய திருவிளையாடலை
கேட்க கேட்க நமக்கு உற்சாகத்தையும் உணர்ச்சியையும் அளிப்பதோடு ஒவ்வொரு திருவிளையாடல் நிகழ்விலும் ஒரு நீதி ஒளிந்திருக்கும். பகவான் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியை திருமணம் செய்து கொண்ட வரலாற்றினை கூறும்படி பரிஷித்து மகாராஜா தவயோகி சுக்ராச்சாரியரை கேட்டார். அந்த கதையை சுக்ராச்சாரியார் மிக அற்புதமாக ஸ்லோகங்களாக மகாராஜாவிற்கு அருளினார். விதர்ப்ப தேசத்தை பீஷ்மகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ருக்மி, ருக்மரதன், பாகு, ருக்மகேஷன், ருக்குமாலி என 5 புத்திரர்கள். அரசன் பீஷ்மகனின் புத்திரி ருக்மணி பேரழகி, நற்குணங்கள், நற்பண்புகள், கல்வி கேள்விகளில் ஆழப்புலமை கொண்டவள். அரசனை பார்ப்பதற்கு சாதுக்களும் மகான்களும் அரண்மனைக்கு வருவதுண்டு. அவர்களுக்கெல்லாம் விருந்து படைத்து வரவேற்பது, பரிசு பொருள்களை அள்ளி தருவது போன்ற நற்செயல்களை எல்லாம் ருக்மணி செய்து வந்தாள். அரண்மனைக்கு வந்த முனிவர்களும் மகான்களும் ருக்மணியின் நற்குணங்களை கண்டு வியந்து அவளிடம் கிருஷ்ண பரமாத்மாவின் புகழையும் அவதாரத்தின் மகிமையையும் பேரழகினையும் கண்ணனது ஆற்றல், குணம், வசீகரம் இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார்கள். ருக்மணி தேவி கண்ணனை பார்க்காமலேயே கிருஷ்ணன் மேல் காதல் கொண்டாள். கண்ணன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. தான் திருமணம் செய்து கொண்டால் கண்ணனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளுவதில்லை என்று முடிவுக்கு வந்தாள். பகவான் கிருஷ்ணனும் ருக்மணியின் பேரழகினையும் அவளது ஆற்றலினையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்டு ருக்மணியையே தாம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டார். இருவரும் எண்ணத்தால் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே ஒன்றுபட்டனர். ருக்மணியின் மூத்த சகோதரர் ருக்மிக்கு மட்டும் ருக்மணியை சேதி தேசத்து அரசனான தமகோஷ்டியனுடைய குமாரன் சிசுபாலனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. ருக்மி ஒரு முரடன், கல்வி அறிவு இல்லாதவன், அசுரகுணம் உடையவன். ருக்மி சால்வன், ஜராசந்தன், தந்துவக்தரன், விடூரதன், பௌண்டரகன், சிசுபாலன் முதலோன் அனைவரும் ஒரே குணமுடைய முரடர்கள். அவர்களை உறவினர்கள் யாரும் விரும்புவதில்லை. ஆனாலும் முரடர்கள் என்பதால் அவர்களை யாரும் பகைத்து கொள்ளுவதும் இல்லை. கிருஷ்ணரோ தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவர், அறம் வழி நடப்பவர். இது ருக்மி, ஜராசந்தன் போன்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. தன் அண்ணன் ருக்மி தனக்கு சிசுபாலனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதையும் தந்தை பீஷ்மகரால் ருக்மியை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நன்கு அறிவாள். எனவே ஒரு கடிதத்தை மூலம் கண்ணனுக்கு தனது விருப்பத்தினை தெரிவிக்க விரும்பினாள். தன் அண்ணன் ருக்மி தன்னை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதையும் தந்தை பீஷ்மகரால் ருக்மியை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நன்கு அறிவாள் ருக்மணி. எனவே ஒரு கடிதத்தின் மூலம் கண்ணனுக்கு தனது விருப்பத்தினை தெரிவிக்க விரும்பினாள். தனக்கு மிகவும் நம்பகத்தகுந்த ஒரு அந்தணனிடம் தனது கடிதத்தினை கொடுத்து ரகசியமாக சென்று கண்ணனிடம் இக்கடிதத்தினை சேர்க்கும்படி வேண்டிக் கொண்டாள். அந்தணரும் ருக்மணியின் அன்பிற்கு அவன் ஆசைப்படும் கண்ணனின் மேல் பக்தி கொண்டவரானதால் கடிதத்தை கண்ணனிடம் சேர்ப்பிக்க துவாரகை சென்றார். துவாரகை சென்ற அந்தணரை பகவான் கிருஷ்ணர் அவரை வணங்கி வரவேற்று உபசரித்து விதர்ப்ப நாட்டு மக்களின் நலன்களையும் அரச பரிபாலத்தின் நிகழ்ச்சிகளையும் கேட்டறிந்தார். அந்தணர் கண்ணனை வணங்கி, விதர்ப்ப நாட்டு அரசகுமாரி ருக்மணி தேவி திருமண பருவத்தை அடைந்து விட்டாள். ஆனால் அவளோ உங்களை பார்க்காது உங்கள் மேல் காதல் கொண்டு உங்களை நினைவாகவே இருக்கிறாள். திருமணம் என்று ஒன்று உண்டு என்றால் அது கண்ணனோடுதான் இருக்கும் என்று பிடிவாதமாக இருக்கின்ற செய்தியினை கேள்விப்பட்டு அவளது அண்ணன் அவளை மற்றொரு நாட்டு அரசனான சிசுபாலனுக்கு மனம் முடிக்க முயற்சிக்கிறான். எனவே நீங்கள் தான் அவளை மனம் முடித்து துவாரகைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கேட்டு அந்தணர் கண்ணனின் திருவடிக்கில் விழுந்தார். அந்தணரின் ஓலையை பகவான் கிருஷ்ணர் ஆவலுடன் வாங்கி படித்தார். கடிதத்தில் ருக்மணி தேவி, இக்கடிதத்தை படிப்போர், கேட்போர், உணர்வோர் அனைவரின் இல்லத்திலும் திருமணம் விரைவில் நடந்தேறும் என்று கூறப்படுகிறது. பிரபோ, உங்களுடைய பேரழகு, சீகரம், புன்னகை, நீங்கள் கோபியர்களுடன் விளையாடுகின்ற போது செய்கின்ற சின்னம் சிறு குறும்புகள், அதில் அடங்கியுள்ள நற்கருணைகள், உங்களது கம்பீரம், பேராற்றல், தீயவர்களை கண்டால் சாடுதல், இது போன்ற உங்களது செயல்களை எல்லாம் எங்கள் நாட்டிற்கு வருகின்ற சான்றோர் பெருமக்கள், முனிவர்கள், மகான்கள், பண்டிதர்கள் போன்றவர்கள் என்னிடம் கூற கேட்டிருக்கின்றேன். அன்றிலிருந்தே உங்களை நேரில் பார்க்காது எனது இளம் உள்ளத்தில்
உங்களை ஆழமாக பதித்து வைத்து கொண்டு விட்டேன். வாழ்க்கையில் கணவராக வருகின்றவர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அத்தோடு மட்டுமல்ல, இதற்காகவே உங்களையே சதா சர்வகாலம் நினைத்து விரதங்களையும் பூஜைகளையும் அறச்செயல்களையும் செய்து வந்திருக்கின்றேன். அவற்றிற்கு பலன் உண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த சூழலில் பகவானே எனக்கு என்னுடைய சகோதரர் வேறொரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியினை தடுத்து பெருமானே நீங்கள் தான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அக்கடிதத்தில் தேவி கண்ணனுக்கு தெரிவித்திருந்தாள். கூடவே ருக்மணி தேவி ஒரு யோசனையையும் கண்ணனுக்கு தெரிவித்திருந்தாள். திருமணத்திற்கு முதல் நாள் தங்கள் குல வழக்கப்படி தான் அந்தப்புறத்தை விட்டு குலதேவதையான கௌரி தேவியை ஆராதிக்க கௌரி கோவிலுக்கு போக இருப்பதாகவும், அப்போது கிருஷ்ண பகவான் ரதத்தோடு வந்து தன்னை தூக்கி சென்று விட வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் கேட்டிருந்தாள். தாங்கள் ஒரு சிம்மம், ஆனால் நரி போல ஒரு சிறிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதை இக்கடிதத்தில் நான் தெரிவித்திருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். இப்படி கோழைத்தனமாக தாங்கள் என்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கி சென்று விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை தாங்கள் பெரிய மனதோடு என்னை மன்னித்தருள வேண்டும். எந்த வகையிலாவது தங்களை அடைய வேண்டும் என்று கருதித்தான் இந்த உபாயத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டியுள்ளேன். நான் உங்களிடம் சரணடைந்து விட்டேன். தங்களுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்வதும் தள்ளுவதும் தங்கள் விருப்பம் என்று கண்ணீர் சூழ கடிதத்தில் கண்ட வாசகங்களை கண்ணன் பார்த்து கசிந்துருகினான். பகவான் உடனடியாக சாரதியை அழைத்து அதிவேகமாக செல்லக்கூடிய உயர்ந்த இனமான குதிரைகளை ரதத்தில் பூட்டிக் கொண்டு வர சொன்னான். சாரதியிடம் தான் மிகவும் முக்கியமான வேலையாக வெளியில் செல்ல வேண்டி இருப்பதாலும் மிக அவசரமாக குண்டினபுரிக்கு போவதாக தனது உடன் பிறந்த அண்ணனான பலராமனிடம் கூறிவிட்டு ரதத்தில் விரைந்தார் கண்ணன். கண்ணனின் படபடப்பையும் அவசரத்தையும் போர் குதிரைகள் ரதத்தில் பூட்டப்பட்டிருந்தது. ரதம் நொடி பொழுதில் புறப்பட்ட வேகத்தினையும் கண்டு பலராமர் ஒருவாறு யூகித்து கொண்டார். இளையவன் தனியாக போகிறான், துன்பம் ஏதோ வரப்போகிறது, நாமும் அவனுக்கு துணையாக செல்லுவோம் என்று பலராமர் தனது படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அவரும் குண்டினபுரிக்கு கிளம்பினார். குண்டினபுரி திருவிழா கோலம் பூண்டிருந்தது. தெருவெல்லாம் மாட மாளிகைகள் எல்லாம் அலங்கரித்து மக்கள் குதூகல வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தனர். காரணம், அரசியாருக்கு திருமணம். அந்த நேரத்தில் ரதத்தின் கண்ணபிரான் குண்டினபுரிக்குள் பிரவேசித்தார். சற்றும் எதிர்பாராத அரசர் பீஷ்மகர் தனது மகளின் திருமண வைபத்திற்கு கண்ணன் வந்திருப்பதாக நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்று அவர் தங்குவதற்கு தனி ஒரு அரண்மனையும் ஒதுக்கி கொடுத்தார். ரதத்தில் கண்ணன் வந்த பேரழகினையும் வசீகர தோற்றத்தினையும் மயக்க வைக்கும் பார்வையினையும் கண்டு மகிழ்ந்த ருக்மணி தேவியரின் தோழியர்கள், இவரல்லவா நமது தலைவி ருக்மணி தேவிக்கு கணவனாக வாய்த்திருக்க வேண்டும் என்று முணுமுணுத்து கொண்டனர். கண்ணன் வந்த செய்தி ருக்மணிக்கு தெரிய வந்தது. தனது கடிதம் கிடைத்துத்தான் பகவான் கிருஷ்ணர் தன்னை தூக்கி செல்ல வந்திருக்கிறார் என்று நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தாள். இந்நினைப்புடனேயே ருக்மணி தேவி கௌரி தேவி ஆலயத்திற்கு புறப்பட்டாள். திருக்கோவிலையும் அடைந்தாள். கருவறையில் வீற்றிருக்கின்ற கௌரி தேவியிடம் மண்டியிட்டு, அம்பிகையே, உங்களையும் உங்கள் இரு புத்திரர்களையும் உங்கள் கணவர் தென்னாடுடைய சிவனும் ஆகிய எந்நாட்டவர்க்கும் இறைவனுமான பெருமானையும் வாழ்த்தி வணங்குகிறேன். தாயே, எனக்கு கிருஷ்ண பகவானே கணவராக வாய்த்தருள வேண்டும் என அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அரண்மனையில் இருந்த கண்ணனுக்கு ருக்மணி கௌரி திருக்கோயிலில் வழிபாடு நடத்துகிற செய்தி தெரிய வந்தது. உடனடியாக கிருஷ்ண பகவான் கௌரி ஆலயத்தின் முன் தன் ரதத்தை நிறுத்தி கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் ருக்மணி தேவி வழிபாட்டினை முடித்துக்கொண்டு வெளியே வர சரியாக இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்தனர், மகிழ்ந்தனர். கண்ணன் சட்டென்று ரதத்திலிருந்து கீழே குதித்து வேகமாக உள் சென்று ருக்மணி தேவியின் திருக்கரத்தை பற்றி தனது ரதத்தில் ஏற்றி கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் துவாரகையை நோக்கி ரதம் பறந்தது. கண்ணபிரான் ருக்மணி தேவியை தேரில் கடத்தி செல்லுகின்ற செய்தியை ருக்மணி தேவியின் சகோதரர் ருக்மி கேள்விப்பட்டு ஆத்திரப்பட்டு தனது படைகளோடு கண்ணனின் தேரினை துரத்தி கொண்டு சென்றார். இதை கண்ட கண்ணன் சகோதரர் பலராமரும் தனது படைகளோடு ருக்மியை துரத்தி கொண்டு ஓடினார்.
2 படைகளும் மோதிக்கொண்டன. போர் உக்கிரமாக நிகழ்ந்தது. இதை கண்ட கண்ணன் ரதத்திலிருந்து சில அம்புகளை ருக்மியின் படைகளின் மேல் செலுத்தி அவர்களை அழித்து ருக்மியை நிராயுதபாணியாக ஆக்கினார். தேரில் இருந்த ருக்மணி தேவி கண்ணபிரான் எங்கே தன் சகோதரனை கொன்று விடுவானோ என்று அஞ்சி கண்ணனிடம் ஓடி வந்து அவனை கொல்லாது காப்பாற்ற வேண்டிக் கொண்டாள். கண்ணனும் ருக்மணி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க ருக்மியை மன்னித்து அனுப்பினார். ருக்மணியை துவாரகைக்கு அழைத்து வந்த கிருஷ்ண பகவான் மற்ற அரசர்களுக்கெல்லாம் திருமண ஓலை அனுப்பி ஒரு நல்ல நாளில் ருக்மணி தேவியை வைதிக முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். ஸ்ரீ நாராயணனின் அவதாரமான கிருஷ்ண பகவானும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மணி தேவியும் திருமணம் செய்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். வெற்றி கண்ட கண்ணன் திருக்கரம் பற்றினால் ருக்மணியே விண்ணவர் மானிடர் அனைவருமே பூமாறி பொழிந்தனரே. களத்தினில் வெற்றி கண்டான் கண்ணன், காதலில் வெற்றி கண்டான், கடிமணம் புரிது கொண்டான், ருக்மணியை கடிமணம் புரிது கொண்டான். ருக்மணி கிருஷ்ணன் கல்யாணத்தை கேட்பவர், உணர்பவர், படிப்பவர் அனைவருடைய இல்லங்களிலும் அவர்களது உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரின் இல்லங்களிலும் திருமணம் ஆக வேண்டிய குழந்தைகள் இருந்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.